வணக்கம் மக்களே. ஒரு பழமொழி ஒன்று உண்டு. உன் நண்பன் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்லிவிடுகிறேன் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் இந்த பழமொழியை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேர்க்க சரியில்லைன்னா இந்த மாதிரி தான். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தேமுதிகவுடைய ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய கேப்டனுடைய மகன், அவருடைய கேப்டனுடைய மகனா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது அந்த பேரை உபயோகிக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா, பொது வழியில் பேசக்கூடிய விஜய பிரபாகரன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அநாகரிகமாக தமிழக முதல்வர் அண்ணன் சி ஜோசப் விஜய் அவர்களை விமர்சித்திருக்கார். ரொம்ப கேவலமாக பச்சையாக விமர்சித்திருக்கார். முதல்வருடைய வயது என்ன, இவருடைய வயது என்ன, அவருடைய அனுபவம் என்ன, இவருடைய அனுபவம் என்ன. ஒரே ஒரு சீட்டை கூட்டணியில் வாங்கி நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. மக்கள் உங்களை பெரிய அளவுக்கு கேப்டனை அங்கீகரித்த அளவுக்கு தேமுதிகவை அங்கீகரிக்கலை. அப்படி இருக்கும்போது ஒரு நாவடக்கம் அப்படிங்கிறது வேணும், ஒரு சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது வேணும், கட்டுப்பாடோடு பேசணும். பொது கூட்டங்கள் முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வர்றதுக்கே 4 நாள் 5 நாள் ஆகும். இப்போ நீங்கள் பேசுனீங்கன்னா மறு செகண்டு அந்த செய்திகள் சோஷியல் மீடியாவில் வந்துடுது, டிவியில் வந்துடுது. அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சியை அடுத்து நான் தான் வழிநடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஜய பிரபாகரன் அரசியலுக்கு தகுதியானவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே எழுது. ஒரு கேப்டனுடைய மகன் அப்படிங்கிற அதுக்கு அவர் தகுதியானவரா அப்படிங்கிற கேள்வி எழுது. கேப்டன் விஜயகாந்த் எவ்வளோ பெரிய மனிதர், அவரை பற்றி பேசுறதுக்கெல்லாம் நமக்கு உண்மையிலே சொன்னால் தகுதி இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அந்த அளவுக்கு பல பேரை வாழ வைத்தவர், பல பேர் ஒரு அன்னதான பிரபு, கர்ண பிரபு அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. ஸோ அப்படிப்பட்ட மனிதனுடைய மகன் ஒரு பொது வெளியில் பேசும்போது நிறுத்தி நிதானமாக பேசணும். முதல்வரை பார்த்து கூஜா அப்படிங்கிறார். இந்த கூஜாலாம் சிஎம் பதவியில் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறாரு. ஏன் நீ போய் சிஎம் பதவியில் உட்கார? உனக்கு எவனாவது ஓட்டு போட்டானா? எம்எல்ஏ பதவியில் நின்ன தேர்தல் நின்று எவனாவது ஓட்டு போட்டானா? எம்பியில் நின்று எவனாவது ஓட்டு போட்டானா? கொஞ்சம் நாகரிகமாக பேசணும். இன்னுமே தான் உங்களுக்கு காலங்கள் இருக்குது. இப்போவுமே போய் நீங்கள் இந்த மாதிரி பேசுனீங்க அப்படின்னா எவன் மதிப்பான் உங்களை? ஏதோ திமுக கூட போய் கொஞ்சம் ஒரு 8 சீட்டோ 10 சீட்டோ கொடுத்தாரு கடைசியில். அதில் ஒரு சீட்டு உங்கள் அம்மா ஜெயிச்சுது. இல்லைன்னா எவனா ஓட்டு போட்டிருப்பானா உங்களுக்கு? அது அந்த விருத்தாச்சலம் அந்த தொகுதியே தான் சுற்றிட்டு வரணும். எவனாவது தென் மாவட்டங்களில் உங்களுக்கு ஓட்டு போடுவானா? பட் ஆனால் அப்படி இல்லை. தாவேக்காவுடைய நிலைமை வந்தார், 2 வருஷம் 2.25 வருஷம் பிரச்சாரம் பண்ணார், ஸ்ட்ரெயிட்டாக சிஎம் போய் உட்கார்ந்தார். 108 தொகுதியை உங்களால் ஒரு 10 தொகுதி வாங்க முடியுமா? ஒரு எம்பி போஸ்ட்டுக்கு, அதுவும் ராஜ்யசபா எம்பி போஸ்ட்டுக்கு திமுக காலில் எப்படி விழுந்து கிடந்தீங்கன்னு தெரியும். ஊரே சிரிச்சுது. ஸோ அப்படி ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய கட்சி தான் நீங்கள். உங்களுக்கு அண்ணன் ஜோசப் விஜய் விமர்சனம் செய்வதற்கு, அது கூஜா எந்த அளவுக்கு பேசுறதுக்கெல்லாம் தகுதி இல்லை, அருகதை இல்லை. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு தகுதி என்ன? கேப்டன் விஜயகாந்தோடைய மகன். அதை எடுத்துட்டா யாருக்காவது என்னன்னு தெரியுமா? உங்களை யாராவது தெரியுமா? ஒருத்தனுக்கும் தெரியாது. கேப்டன் விஜயகாந்தோடைய மகன், அவ்வளோதான். அது இல்லைன்னா ஒதுக்குமே லாயக்கு கிடையாது. ஒரு கம்பெனியில் ஒரு செக்யூரிட்டி கார்டாக கூட போக முடியாது. அந்த தான் நிலைமை. ஸோ அதனால் ஒரு வாயடக்கம், நாவடக்கம் அப்படிங்கிறது வேணும். அது ஒரு முதல்வரை பொது வெளியில் பேசும்போது ரொம்ப யோசித்து பேசணும். ஸோ ஏன் விஜய பிரபாகரன் இந்த மாதிரி பேசினார், அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். விஜய பிரபாகரன் கேப்டன் விஜயகாந்துடைய மகன், மூத்த மகன். இவர் பார்த்திங்கன்னா 2 நாட்களுக்கு முன்பு பொதுவெளியில் ஒரு பிரச்சார கூட்டத்தில், ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது என்ன பேசுகிறார் அப்படின்னா, யானை ஒரு வழித்தடத்தை உருவாக்கும் போது நடந்து தான் அந்த வழித்தடத்தை உருவாக்கும். எங்கள் அப்பா யானை போன்றவர். அவர் 2005 போட்ட அந்த வழித்தடம் தான், அந்த ஆரம்பம் தான். இன்றைக்கி பல கட்சிகள்லாம், 3வது ஒரு கட்சியெலாம் ஆட்சியில் உட்காந்து இந்த கூஜாலாம் நேராக போய் சிஎம் பதவியில் உட்காந்துருக்கு, சிஎம் சீட்டில் உட்காந்துருக்கு அப்படின்னு பேசுகிறார். அந்த வீடியோ வச்சுருக்கேன், பாருங்கள். இன்னைக்கு 3வது கட்சி இன்னைக்கு ஆட்சியை பிடிக்கணும்னா அடித்தளம் 2005 போட்டது தேமுதிக. அதை யாராலையும் மாற்றி அமைக்க முடியாது. கேப்டன் சொல்வார், ஒரு காடுனா யானை நடந்தா பாதையை உருவாக்கும். அந்த யானை யாருன்னா அந்த கஜா வராண்டான் யாரு? நம்ம கேப்டன் தான். அன்னைக்கு கஜா நடந்ததுனாலதான் இன்னைக்கு இங்க சாதா கூஜா கலடி சிஎம் உட்காந்துருக்கு. இன்னைக்கு இங்க சாதா கூஜா கலடி சிஎம் உட்காந்துருக்கு. இன்னைக்கு இங்க சாதா கூஜா கலடி சிஎம் உட்காந்துருக்கு. இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க.
உண்மையிலே எனக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது என்னடா வாரம் போகிறவங்களாம் முதல்வரை வந்து கேவலமாக பேசுனா, ஒரு பக்கம் திமுககாரங்க எங்கே பார்த்தாலும் அவன் இவன் அப்படின்னு பேசுகிறாங்க, தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனாவை ரொம்ப ஆபாசமாக ஒப்பிட்டு பேசுகிறாங்க, போகிற மேடையிலலாம் எல்லாம் கேவலமாக பேசுகிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த பையன் விஜயபிரபாரனும் பேச ஆரம்பிச்சிட்டான். அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பன்றியுடன் சேர்ந்த கன்றும் பீ திங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பன்னிக்குட்டி கூட கண்ணுக்குட்டி சேர்ந்துச்சுன்னா கண்ணுக்குட்டியும் பீ தான் திங்க அப்படிம்பாங்க. இதை விட மோசமாக ஒரு உவமை சொல்ல முடியாது. அதாவது சேர்க்கை சரியில்லை. திமுக போன்ற ஒரு கட்சி கூட சேர்ந்தால் என்ன வரும்? இதே புத்தி தான் வரும். திமுககாரன் எங்கே பார்த்தாலும் தாவேக்காவை கேவலமாக பேசிகிட்டு இருக்கான், அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கான். ஒரு எம்எல்ஏ என்ன சொல்கிறான், முதல்வருடைய முதுகெலும்பை உடைப்பேன் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் வந்து அசிங்கமாக பேசுகிறான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த திமுக கூட கூட்டணிக்கு வச்சுருக்க இந்த கட்சி மட்டும் என்ன ரொக்கமா? இவங்களும் அதைத்தான் பேசுவாங்க. இவங்களுக்கும் அதே உணர்வு தான். இதெல்லாம் வந்து அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்டிக்கணும். எப்பா பொது வெளியில் இப்படி பேசாத, அவர் வந்து ஒரு முதலமைச்சர் பதவியில் இருக்கார், உயர்ந்த பதவியில் இருக்கார், அரசியலமைப்புடைய உச்சகட்ட அதிகாரத்தில் இருக்கார், இப்படிலாம் பேசாதப்பா, நீ இப்போ தான் வந்திருக்க, நீ இன்னும் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட ஆகலை, நீ வந்து முதலமைச்சரை பற்றி பேசியே உனக்கு ஏதாவது தகுதி இருக்கா, அறிவு இருக்கா அப்படின்னு அவங்க சத்தம் போடணுமா வேண்டாமா? கண்டிப்பாக சத்தம் போடணும். ஏதோ திமுக கூட்டணியில் நீங்கள் சேர்ந்தீங்க, ஒரு 10 சீட்டு கொடுத்தாரு, அதில் ஒரு சீட்டு ஜெயிச்சிங்க, எம்பியில் போட்டிட்டார் விஜயபிரபாகரன், எம்எல்ஏல போட்டு எதுலேயுமே ஜெயிக்க முடியல. இந்த மாதிரி கீழ்த்தரமான பேச்சுக்களை நீங்கள் பொது வெளியில் பேசுனீங்கன்னா மக்கள் உங்கள் பேச்சை ரசிக்க மாட்டாங்க. முகம் சுளிக்க வைக்கிது உங்கள் பேச்சு. உங்கள் வயசு என்ன தம்பி? முதல்வருடைய வயது என்ன? அவருக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கு என்ன? மக்கள் அவர் பேரன்போடு ஆட்சி கட்டில் அரியணையில் அமர்த்தியிருக்காங்க. உங்களால் ஒரு 5 சீட்டு எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க முடியுமா? உங்கள் கட்சி வளர்ந்தது எப்படி? கேப்டன் விஜயகாந்த் என்ற ஒரே நபரால். அதே செல்வாக்கு இப்போ உங்கள் அம்மாவுக்கு இருக்கா? அந்நியார் பிரேமலதா விஜயகாந்துக்கு அதே செல்வாக்கு இருக்கா? மக்கள் அவரை ஏன்னு ஏற்றுக்கொள்ளலை. பிரேமலதா விஜயகாந்தை மக்கள் இன்னமும் ஏற்றுக்கொள்ளலை. கேப்டன் விஜயகாந்தை ஏற்றுக்கொண்டது போல் பிரேமலதா விஜயகாந்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஒரு ராஜ்யசபா சீட்டுக்கு நீங்கள் திமுக எவ்வளோ தடவை தொங்கிட்டு இருந்தீங்க? ஸோ ஒரு பெரிய கட்சி வளர்ந்து வந்திருக்கு. அந்த கட்சியை கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவர் சிஎம், தமிழகத்துடைய முதலமைச்சர், அவருக்கு கொடுக்க மரியாதையை நீங்கள் கொடுக்கணும். அதுவும் பொது வழியில் ஒரு கூஜாலாம் வந்து சிஎம் பதவியில் உட்காந்துருக்கு, நேராக சிஎம் சீட்டில் போய் உட்காந்துருக்கு அப்படின்னா சரி, உங்கள் அப்பா போட்ட வழித்தடம் தான் உங்கள் அப்பா ஏன் உங்களால் ஜெயிக்க முடியல? ஏன் உங்கள் கட்சியால் ஜெயிக்க முடியல? என்னைக்கு உங்கள் அப்பா சட்டப்பேரவையில் முன்னாள் தமிழக முதல்வர் மறைந்த இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களை என்னைக்கு நாக்க துருத்தி பேசினாரோ அன்னைக்கே சோழி முடிஞ்சது. அதாவது ஒரு அரசியலில் எதிர்ப்பு நிலைப்பாடு அப்படிங்கிறது இருக்க வேண்டியது தான், இருக்கணும். பட் ஆனால் கட்சியே வளர்க்கணும், ஏந்தும் போகணும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயங்கள். படத்தில் பேசுகிற மாதிரியே டயலாக் பேசிட்டு அரசியலில் செய்ய முடியாது. ஸோ விஜயகாந்த் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு, அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை. அவர் அன்னைக்கு மட்டும் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த இதிலேயே போய் அந்த அம்மா கூட இணக்கமாகவே போய் ஒரு மாதிரியான பாலிடிக்ஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி அந்த கட்சி வளர்ந்துருக்கும். அந்த ஒரே ஒரு சம்பவத்தால் தான் தேமுதிக மிகப்பெரிய சரிவை சந்தித்தது. இதுதான் காரணம். ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறது ஒரு நெளிவு சுழி இருக்கணும். எப்போவுமே வெறப்பாக நிற்கக்கூடாது. நாணல் போன்று வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கணும். காற்று இப்படி அடித்தா இப்படி ஆடணும், இப்படி அடித்தா இப்படி ஆடணும். இல்லை நான் இப்படியே தான் நிற்பேன்னா இன்றைக்கி தேமுதிக காணாமல் போயிடுச்சு. அதுக்காக நான் வந்து கேப்டன் விஜயகாந்தை வந்து மதிக்கலை அப்படின்னு எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். நான் மதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனிதர், ஒரு கருண பிரபு. அவர் வீட்டில் எப்போ போனாலும் அந்த அன்னதானவங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பார். எப்போ போட்டாலும் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்ஜிஆருக்கு அடுத்து அந்த அளவுக்கு அவர் வீட்டுக்கு போனால் சாப்பாடு கிடைக்கும் நம்பிக்கையோட திரைப்பட கலைஞர்களும் பொதுமக்களும் போவாங்க. இன்றைக்குமே 2 நாட்களுக்கு முன்பு அவருடைய பிறந்தநாள் விழாவில் மிகப்பெரிய அளவில் அன்னதானங்கள்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் மறுக்கலை. பட் ஆனால் முதல்வரை நீங்கள் பேசும்போது என்னதான் நீங்கள் ஒரு எதிர்க்கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும், உங்களுடைய எதிர்க்கட்சி கூட கூட்டணியில் இருக்கிறவராக இருந்தாலும், ஒரு பண்பட்ட விதத்தில் ஒரு மேடை நாகரிகம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். உங்களுடைய வயதுக்கு இப்போவுமே நீங்கள் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நாளைக்கு இன்னமும் காலமும் நேரமும் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பேச போகிறீங்க? இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்க போகிறீங்களா? இதெல்லாம் நீங்கள் உணரணும். சும்மா வாய் புளித்தது மாங்காய் புளித்ததுங்க லெவலில் முதல்வரை தரக்குறைவாக பேசுனீங்கன்னா
மக்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள். ஏனென்றால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவு வாக்கு வங்கியும் கிடையாது, மிகப்பெரிய அளவு வாக்கு சதவீதமும் கிடையாது. ஒரு ஒட்டுண்ணியைப் போல திமுகவை சார்ந்து வாழ்கிறீர்கள். மிகப்பெரிய அளவில் வாக்கு சதவீதம்லாம் உங்களுக்கு கிடையாது. அந்த வட மாவட்டங்களில் அந்த விருத்தாச்சலம், கடலூர் அந்த பகுதியில் கொஞ்சம் வாக்குகள் இருக்குது, அவ்வளோதான். வேறு எங்கேயுமே கிடையாது. அதான் நிலவரம். ஸோ கள நிலவரத்தை உணர்ந்து விஜயபிரபாகரன் மரியாதையாக பேச வேண்டும் அப்படிங்கிறதான் வலியுறுத்துகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.